உறவுகளே, நம்ம லாங் வீடியோ போட்டு 2 நாள் ஆச்சு. லாங் வீடியோ எடுக்கவே இல்லை, வீட்டில் வச்சு இப்படி எடுக்கவே இல்லை. நாம எடுத்து 2 நாள் ஆச்சு. சரி இப்போ எடுப்போம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, காய்கறி வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்பா, அதை எடுத்து வச்சுட்டு இருக்கேன். என்னுடைய ஃபுல் வீடியோ, அதாவது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரியா? அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. உடையில ஜாலியாக இருக்கும், சில ட்விஸ்ட்லாம் இருக்கும், அதனால தவறாம பாருங்க. இப்படி காய் வாங்கி எத்தனை மாசம் இருக்கும்? ஒரு 6-7 மாசம் இருக்கும். இப்படி மொத்தமா வாங்கி நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா நாங்க 3 பேர் தான் மேக்சிமம். உங்களுக்கே தெரியும், நீங்க லஞ்ச் பாக்ஸ் பார்த்தாலே தெரியும், ஒரே சோறு தான் வரும். ஒரே சாதமா கிளறி சாதம் தான் போட்டிருக்கோம். அதனால ஒரே இந்த அப்படியே வெரைட்டி சப்பாத்தி தோசை இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோமா. சரி, காய் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப எல்லாம் ஒண்ணு வாங்கல, கம்மியா தான் வாங்கியிருக்காங்க. அதுவே இப்படி வாங்கியே நாங்க ரொம்ப நாள் ஆச்சுன்னு இன்னைக்கு வாங்கியிருக்கோம். இதே எங்களுக்கு அதிசயமா தெரிஞ்சு பாருங்க. இந்த காயே 410 ரூபா. ஆமா, ரேட்டு ரொம்ப. கத்திரிக்காய், அப்புறம் வந்து பீட்ரூட்டு, கேரட்டு, அவரைக்காய், பீன்ஸு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, புடலங்காய், சவுச்சவ். இது வந்து வெண்டைக்காய் தானே? ஆமா, வெண்டைக்காய். அது கருவேப்பிலை, மல்லி இலை, புதினா 3 இருக்கு. முருங்கைக்காய் வாங்கலை, ஏன்னா எங்க வீட்டு தோட்டத்துல முருங்கைக்காய் நிக்கி, அதனால நாங்க முருங்கைக்காய் பறிச்சுக்கிடுவோம். அதனால நீளமா உயரமா இருக்கும் முருங்கைக்காய், பறிச்சுக்கிடுவோம். இது வந்து இப்ப நீ வந்து ஏதாவது ஒரு தொழில் பார்க்கணும், இல்ல காய கடை வைக்க புரியும், அப்படிதான் தெரியுது பாக்க. அப்ப நம்ம வித்துற வேண்டியதா? ஏமா அந்த கூறு வச்சு விற்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் உட்கார்ந்துருக்க நீ. இது அப்படித்தான் காய் கூறுகள் வச்சு, அது வந்து சிலவங்க கிண்ணத்துல வச்சிருப்பாங்க கூறு, நீ வந்து இப்படி தரையில வச்சிருக்க, அவ்வளவுதான் வித்தியாசம். கூறு இல்லாதவங்க என்ன பண்ணுவோம்? நான் யார் கூறு இல்லாதவங்கன்னா கூறு வாங்கிக்கிறவங்க யார் வாங்குவா? கூறு இல்லாதவங்க கூறு வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு தான் இல்ல கூறு, அதனால கூறு வாங்கிட்டு போய் சாப்பிட்டா கூறு வந்துருமோ? வந்துடும், நல்லா வந்துடும். சரி, லாங் வீடியோ தொடர்ந்து பாருங்க. அப்புறம் வந்து இன்னைக்கு நைட் சாப்பாடு, நைட்டு டின்னர் என்னன்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் சாப்பாடு தான், சாப்பிடையில பார்ப்போம். அப்புறம் வந்து ஒருத்தவங்க வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, மெயினா அந்த கமெண்ட்டுக்கு நான் ஆன்சர் கொடுக்கறதுக்காண்டி தான் நான் வந்து இது பண்றேன். எங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட், அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வீடியோலயும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட், வீடியோவோ ஷார்ட்ஸோ எது வந்தாலும் உடனே எங்களுக்கு பண்றது சேலத்துல இருக்கிற சுகுணா சிஸ்டர் தான். அவங்க எந்த வீடியோ வந்தாலும் சரிதான், எல்லாத்துக்கும் எங்களுக்கு கமெண்ட் கொடுத்துருவாங்க. அக்கா சூப்பரா இருக்கு, அக்கா சூப்பரா இருக்கு அப்படின்னு நல்லா சூப்பரா பண்ணிக்காங்க. தேங்க்ஸ் சுகுணா, ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேவா? ஏஜ் என்னன்னு தெரியல, நான் சுகுணான்ட்டேன், சாரி மன்னிச்சுக்கோங்க. ஏஜ் கூட இருந்தது அப்படின்னா சிஸ்டர்னு அனுப்பிச்சாங்க, ஏஜ் கூட இருந்ததுன்னா அக்கான்னு, ரெண்டும் ஒன்று தானே. அதனால அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சேலத்துல இருக்கிற சுகுணா சிஸ்டர். அப்புறம் இன்னொன்னு, ராஜலட்சுமிங்கிறவங்க ஒரு விவரம் கேட்டிருந்தாங்க, இன்னொருத்தவங்களும் கேட்டிருந்தாங்க, 2 பேர் கேட்டிருந்தாங்க. என்னன்னா, அன்னதானம் கொடுக்கறத பத்தி கேட்டிருந்தாங்க. நாங்க இந்த மாசம் அமாவாசை அன்னைக்கு கொடுக்குறோம்ல, அதை கேட்டிருந்தாங்க. அக்கா எங்களால முடியலன்னா நாங்க ஹோட்டல்ல பணம் கொடுத்துடலாமா? தாராளமா பண்ணலாம். நீங்க அதாவது ஹோட்டல்ல நீங்க கொடுத்து உங்களால முடியாத பட்சத்துல, ஆனா உங்க கையால கொடுக்கறது, இப்போ எப்படி கோவிலுக்கு நாம நேரா போய் சாமி மூலஸ்தானத்தை பார்த்து நாம கும்பிடுறது எப்படி, டிவியில பார்த்து கும்பிடுறது எப்படி, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ரெண்டும் ஒரே பவர் தான், இல்லைங்களா? ஆனா நீங்க நேர்ல போய் நீங்க கொடுத்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். உங்களால முடியாத பட்சத்துல, உங்களுக்கு முடியல, வேலை இருக்கு, இடம் பொருள் அப்படி அந்த இடத்துல உங்களுடைய இது உங்களுக்கு தான் தெரியும். அது முடிஞ்ச நீங்க மாசம் நீங்க ஹோட்டல்ல ரூபா கொடுத்துடலாம். ரூபா கொடுத்துட்டு அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க ஹோட்டல்ல ரூபா கொடுத்து, அப்படி இல்லம்மா. ஹோட்டல்ல வந்து ஒரு இத்தனை நபருக்கு இவ்வளவு இட்லியோ சாப்பாடோ வாங்கி ஒரு இந்த பஸ் ஸ்டாண்டு இந்த கஷ்டப்பட்டவங்களுக்கு போய் இவங்களே வாங்கி கொடுத்துடணும். அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, எங்களால அப்படி கொடுக்க முடியலன்னா, அப்படி போக முடியலன்னா ஹோட்டல்ல காலையில இத்தனை பேருக்கு சாப்பாடுன்னு சொல்லி கொடுத்துடலாமான்னு கேட்டிருக்காங்க. அப்படி கொடுக்கலாமா? அதுதான் ரீசன் சொல்ல வரேன். அதாவது இது வந்து ஹோட்டல்காரங்க வந்து நம்ம மேல சடைச்சிருவாங்க, அதாவது நம்ம மேல தவறா நினைக்க கூடாதுல்ல, அதுக்காண்டி சொல்றேன். உங்களால முடியாத பட்சத்துல நீங்க அப்படி பண்ணலாம். நீங்க நேர்ல போய் கொடுக்கறதா உங்களுக்கு உண்மையான இது. நம்ம அன்னதானம் பண்றது யாருக்கு பண்றோம்? இல்லாதவங்களுக்கு பண்ணணும். அதாவது முடியாம சாப்பாடு, ஒருவேளை சாப்பாடு கூட வாங்கி சாப்பிட முடியாம உட்காந்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு பண்ணணும். ஹோட்டல்ல நீங்க பணம் கொடுத்துட்டீங்கன்னா ஹோட்டலுக்கு யார் வருவா சாப்பிடறதுக்கு? ஹோட்டலுக்கு யார் வருவா சாப்பிடறதுக்கு? பணம் வச்சிருக்கவங்க தான் வருவாங்க. வந்து இந்த ஹோட்டல்காரங்க இது ஃப்ரீ, உங்களுக்கு இந்த நேரம் இப்படி நேரம் கொடுத்துருக்காங்க
அதனால நாங்க இப்படி ஃப்ரீயா சாப்பாடு தரோம் அவங்கள சொல்லி தப்பு இல்ல, அவங்க வியாபாரம் பார்ப்பாங்க அப்படி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. சிலவங்க அதை கூட தப்பா நினைப்பாங்க. அது ஏன் நம்ம ஏன் அடுத்த ஆள் பணம் கொடுத்து அப்படின்னு சாப்பிடணும் சொல்லி அப்படின்னு நினைப்பாங்க. நினைப்பாங்க. இது வந்து ரெண்டு பக்கமும் இருக்கு. இது வந்து பெரிய இஷ்யூ இருக்கும். அதாவது ஒண்ணு வந்து ஹோட்டல்காரங்க அப்படி நினைக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு அவங்க சாப்பிட வர்றவங்களும் கூச்சப்படுவாங்க. யோசிப்பாங்க. அதாவது ஃப்ரீயா வந்து சாப்பிட்டுட்டு போறதுக்கு ஒருத்தங்க அப்படி கொடுத்துருக்காங்க நீங்க சாப்பிடுங்கன்னா அது கொஞ்சம் யோசிப்பாங்க. சில பேர் யோசிப்பாங்க, சில பேர் சாப்பிட்டுக்கிடுவாங்க. நான் இது வந்து உங்களுக்கு கமெண்ட்ல ரிப்ளை பண்ண முடியாது, வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேங்கிறதுக்காக இப்ப லாங் வீடியோ மெயின் அதுக்காண்டி தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்காண்டி ஆன்சர் பண்றதுக்காண்டி தான். முடிஞ்ச அளவு 198% நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரடியா பேசாம நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கோ இல்ல 2 ஆளுக்கோ வாங்கி கொடுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அவசியம் கிடையாது. அப்படி இல்லையா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுச்சுன்னா, நிறைய அனாதை ஆசிரமம் இருக்கு, முதியோர் இல்ல இருக்கு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதுல ஒரு 30 நபர் 40 நபர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மாசம் மாசம் ஒரு 10 பேர் சாப்பிடறதுக்கு 20 பேர் சாப்பிட ஒன்னே அதுக்காண்டி அங்க இருக்கிற 300 பேர் 400 பேர் இருப்பாங்க, அவ்வளவுக்கும் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ இந்த காலை டிஃபன் இந்த நாளைக்கு மாசம் மாசம் இந்த காலை டிஃபனுக்கு நான் சாப்பாடு தரேன், என்னுடைய சார்பா தரேன்னு சொல்லி ஒண்ணு ஆசிரமத்துக்கு கொடுங்க. இல்லையா நீங்களே வாங்கி இந்த சாலைகள்ல இருப்பாங்க, கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க, அதே போல மனநல பாதிக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம கொடுத்தா வாங்கிக்கிடுவாங்க, அதெல்லாம் வாங்கி அழகா சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் பாவம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் நான் சொன்னேன். ஹோட்டல்ல போய் நம்ம காசு கொடுக்கறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் இதாத்தான் தெரியுது. அது வந்து சரிப்பட்டு வராது. ஏன்னா அவங்களும் ஹோட்டல் கடைக்காரங்க யோசிப்பாங்க ஒண்ணு, இன்னொன்னு வந்து சாப்பிடுறவங்களும் யோசிப்பாங்க. வந்து சாப்பிடுறவங்க வந்து கொஞ்சம் ரிச்சா வந்து சாப்பிட வருவாங்க, காசு கொடுத்துதான் சாப்பிட வருவாங்க, அவங்களும் யோசிப்பாங்க. அதுல நமக்கு பலன் கிடையாது. இப்படி கொடுக்கறதுதான் பலன். இப்போ இன்னொன்னு என்னன்னா, பெரும்பாலும் ஹோட்டல்கள்ல இந்த கஷ்டப்பட்டவங்களுக்கு அவங்களே கொடுத்துருந்தாங்க, இட்லியோ டீயோ வந்து சாப்பிட்டு போ அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அது ஹோட்டல்ல போய் கொடுக்கறத விட நீங்க ஒரு ஆசிரமத்துல கொடுக்கலாம், அது வந்து நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப ஆசிரமம் வச்சிருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்படத்தான் செய்யறாங்க, யாருமே இப்ப ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மத்த ஆசிரமம் எப்படி இருக்கோ தெரியல. நீங்க உங்க வீட்டு பக்கத்துலயோ அருகிலோ அதுக்காண்டி நீங்க பணம் பே பண்ணுங்கன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் நீங்க பே பண்ணாதீங்க. போன்ல இந்த மாதிரி எல்லாம் கேட்கறவங்களுக்கு நீங்க பண்ணாதீங்க. கண்ணாடி நேராடி பார்த்து நீங்க போய் அந்த ஆசிரமத்தை மீட் பண்ணி பேசி அவங்கள்ட்ட நீங்க மந்த்லி நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன், இந்த காசை பண்ணிடுறேன். உங்களால நீங்க வெளியில போக முடியாத பட்சத்துல சொல்றேன், உங்களால முடிஞ்சதுன்னா தாராளமா போங்க. என்னைக்கு உங்களுக்கு முடியுமோ அன்னைக்கு போய் காலை சாப்பாடு நீங்க போய் தாராளமா உங்க கையானாலேயே கொடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. அப்புறம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வேணும்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்றேன். சரியா? இப்போ வந்து நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் பேக் பண்ணோம். நான் வந்து கருவேப்பிலாம் தனியா உருவி வச்சிருவேன், இலையெல்லாம் தனியா, புதினா தனியா, மல்லி செடி தனியா வச்சிருவேன். அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் இது ஸ்டாண்ட் வச்சிருக்கேன், அதில் போட்டுருவேன். எல்லாம் தனித்தனியா வச்சுட்டு 1 வீக் இந்த காய்கறி வச்சு அப்படியே உருட்டி பரட்டும் சமாளிப்போம். அடுத்து தீபாவளிலாம் வருது. ஏற்கனவே பாதி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டோம். அந்த வீடியோலாம் வரும் உங்களுக்கு. அதெல்லாம் நான் ட்ரெஸ் ஃபுல்லா கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் வீடியோ போடுறேன், என்னென்ன ட்ரெஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு போடுறேன். சரியா? இன்னும் என்னென்ன ட்ரெஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கறத ஃபுல்லா கலெக்ட் பண்ணிட்டு ஒரு நாள் வீடியோ போடுறேன். ஏன் இப்ப போடவே இல்லை, எடுத்து காமிக்கலன்னா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்திருக்கோம். முன்னெல்லாம் போனா ஒரு டைம் ஃபுல்லா எடுத்து முடிச்சிருவோம். இந்த தடவை அப்படி இருக்கல, ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு போய் எடுத்துட்டு வந்து ஆமா எடுத்து ஒரு 4 ட்ரெஸ் போட்டாச்சு, 4-5 ட்ரெஸ் போட்டாச்சு, 2-3 போடாம இருக்கு. அப்பா வந்து அப்படி எடுத்திருக்கு. ஒன்னா அவளுக்கு தனியா அன்னைக்கு எடுத்து கொடுத்தாச்சு, எனக்கு தனியா எடுத்திருக்கு. அப்புறம் பாட்டிக்கு சாமி கும்பிடுறதுக்கு அதுக்கு தனியா எடுத்திருக்கு. இப்ப காவியாவுக்கு தனியா எடுத்திருக்கு. இப்படி எடுத்ததுனால ஃபுல் கலெக்ட் எடுக்க வேண்டியிருக்கு. நான் வந்து எனக்கு ஹேண்ட்பேக் எடுக்கணும், செருப்பு எடுக்கணும். ஏன்னா செருப்பு உங்களுக்கு செருப்பு எடுத்துருவோம். நான் ஹேண்ட்பேக் மெயினாக எனக்கு ஹேண்ட்பேக் வரும். எனக்கு ஹேண்ட்பேக் உங்களுக்கு இப்போ உறவுல எல்லாத்துக்குமே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஹேண்ட்பேக் பவுச்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், கலெக்ஷன் எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ இதுக்குள்ள எடுக்கவே இல்லை. சரி, நான் சாய்முட்டு கோயில் போகணும். சரி கிளம்புங்க, நீங்க கிளம்புங்க. அடுத்து நம்ம நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் டிஃபன் அப்போ பார்ப்போம். சரி. அப்பா சாமி கும்பிட்டு இருக்கிறார் பாருங்க. இது புது சட்டை, இது போன மாசம் எடுத்த சட்டை, புது சட்டை போட்டாச்சு, தச்சாச்சு, போட்டாச்சு. சாமி கும்பிட்டு இருக்காரு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சாயந்தரமா சாமி கும்பிட்டு முடிச்சிட்டீங்களா? வணக்கம் ராவுலே. சாமி கும்பிட்டாச்சா? சாமி கும்பிட்டாச்சு. இப்ப நான் கோயில் சாமிட போறேன். கூறு வாங்கணுமா? கூறு வேணுமா? வந்து வாங்கிடுது, கோயில் வாங்கிடுது. கூறு. ஆமா, கூறு இல்லாதவங்க வாங்கிக்கோங்க. கூறுல நான் வாங்கணும். 4 கூறு வேணுமா, 5 கூறு வேணுமா உங்களுக்கு? 2 கூறு போதும். 2 கூறு போதுமா? சரி. உங்க மகளுக்கு அவளுதான் கூறு இல்ல, வந்தா கோவப்படுவா. சரி போயிட்டு வாங்க. சாப்பாடு இன்னைக்கு சிம்பிள் சாப்பாடு தான் நைட்டு. உனக்கு அவளுக்கு வடை வேணுமா? வாங்கிட்டாங்க. சரி. இது சாப்பாடு இன்னைக்கு தோசை காலையில வச்ச குருமா தான். போதும், நீங்க ஒண்ணும் பண்ண முடியல.
சரி நான் போயிட்டு போயிட்டுமா? வாங்க. பை. இருமா திருநாள் பூசல பூசிட்டு போங்க. வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோன்னே திருநாரை மறந்துட்டீரோ? ஆமா மறந்து ஒரு குஷியில என்ன? அங்க என்ன தெரிஞ்சு தெரியுமா? கண்ணாடியை பார்த்துட்டு இருக்காங்க அப்பா. திருநாள் பூசல் இந்த வா. வணக்கம் உறவுகளே. சத்தமா வணக்கம் உறவுகளே. என்ன சாப்பாடு? தோசை, மீல் மேக்கர் குருமா. தோசை, மீன் மேக்கர் குருமா. பக்கத்துல என்ன இருக்கு? வடை. உளுந்த வடை, சூடா போட்ட வடை. இது எப்படிமா மிச்சம் இருந்துச்சு? சிக்கன் தானே? சிக்கன் இல்ல வெஜ் சிக்கன். வெஜ் சிக்கன் 65. இது நாங்க பொரிச்சு உனக்கு பொரிச்சு கொடுத்தேனா காலையில. அப்புறம் நாங்க கொஞ்சமா பொரிச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு மீதி அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிட்டேன். இப்போ உனக்கு சூடா பொரிச்சு வச்சிருக்கேன். நல்லா இருக்கா? அது ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு பொரிச்சா நல்லா இருக்கு. ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வச்சிட்டோம்னா மறுபடியும் எடுத்து பொரிச்சா சூப்பரா இருக்கு. அதுபோல சப்பாத்தியும் நல்லா இருக்கு. சரி, குருமா, தோசை குருமா. ஓகே, எல்லோரும் எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க. தோசை குருமா அப்புறம் உளுந்த வடை எல்லாம் சாப்பிட வாங்க. சரியா? சரி, அப்புறம் மெயினா சொல்லணும், இது என்ன, இது வந்து நான் என்னதுன்னு நான் வீடியோ எண்டிங்ல சொல்றேன். சரியா? முடிவு போல இந்த அது பேர் சொல்லிச்சு எதுக்கு வாங்கியிருக்கோம்னு சொல்லி நான் வந்து வீடியோ எண்டிங்ல சொல்றேன். முடிய போல சாப்பிட்டுட்டு பேசுவோம். சரியா? இப்போ வந்து தால் பார்சல் என்ன இருக்குன்னு சொல்லட்டா? பாருங்க, இது பேர் வந்து ஹால் பக்கடா. ஹால் பக்கடா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, பார்க்க பேரிச்சம்பழம் மாதிரி இருக்கும், ஆனா சாப்பிட்றதுக்கு வந்து புளியம்பழம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். புளிப்பு இனிப்பு இருக்கும் இதுல. இது எதுக்கு? இது வந்து நாட்டு மருந்து கடையில இருக்கும். இது எதுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னா, வறட்டு இருமல் நல்லா கேட்கும். இதை வாயில வந்து ஒதுக்கணும், சாக்லேட் மாதிரி ஓரமா போட்டுக்கணும், சப்பி சப்பி சாப்பிடணும். உள்ள கொட்டை நல்ல பருவம் கொட்டை இருக்கும். அந்த இது பூரா வந்ததுக்கு அப்புறம் அந்த கொட்டையை நம்ம துப்பிடணும். இது வந்து வறட்டு இருமல் நல்லா கேட்கும். அதே போல சுவை, நாக்கு சுவை இல்லைன்னா அது கிளியர் ஆகும். இது ஏன் எங்களுக்கு நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா, எங்க அனுபவம் கொரோனா டயத்துல எங்களுக்கு கொரோனா அட்டாக் பண்ணியிருக்கும் போது நாக்கு சுவை சுத்தமா இல்லை, மூக்கு நோர்ச்சியும் சுத்தமா இல்லை, நாக்கு சுவையும் சுத்தமா இல்லை. கொரோனா வந்தவங்க எனக்கு சொல்லுங்க. அந்த டயத்துல இது வாங்கி போட சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 3 நாள் போடுவோம். அப்படியே 4-5 நாள் போட்டு தான் எங்களுக்கு சுவை வந்துச்சு. நல்லா கிளியரா நல்லா கேட்டுருச்சு. அதே மாதிரி இப்ப என்ன ரீசன் அப்படின்னா, இந்த ஊரு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்ததுல இருந்து சூடா டீ குடிச்சதுனாலயா என்னன்னே தெரியல, எனக்கு இந்த ஒரு பீடா ஒண்ணு கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு டெம்பிள் சிட்டில ஒரு பீடா கொடுத்தாங்க. அந்த பீடாவை போட்டேன். அப்பவே நாக்கெல்லாம் கதன்னு ஒரு மாதிரி காணிச்சு. அதனாலயா அப்படின்னு தெரியல, வந்து 2 நாளும் நாக்குல சுவையே இல்லை. உப்பு இது இல்ல, உரப்பு இல்ல, ஏதோ ஒண்ணு சாப்பிட்ட மாதிரி மண்ணு மாதிரி சாப்பிட்டு இருக்கேன். நாக்குல ஒரு மாதிரி இருக்கு. அதனால இன்னைக்கு ஹால் பக்கடா வச்சிருக்கேன். அதே போல கை காலும் வலிக்கு. மீண்டும் கொரோனா வருமோன்னு பயமா இருக்கு. வந்துருமோ தெரியல. ஆனா ஒன்னு சொல்றதா வந்தா மறுபடியும் வராது அப்படின்னு நினைக்கேன் அப்படின்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஆனா சளி பிடிக்கல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. கால்களில் வலிக்குது. அதே போல நாக்கு சுவை இல்லை. மற்றபடி சளியா இருமலா எந்த காய்ச்சல் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நானா இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டேன். இது வந்து கஷாயம். இந்த கஷாயம் நல்ல ஸ்பெஷல் கஷாயம். இது உடல்வலி நல்லா கேட்கும், இருமல் கேட்கும், சளி தும்மல் இருமல் தலைவலி அனைத்துக்கும் ஒரே மருந்து இந்த கஷாயம். என்ன டேஸ்ட் தான் வந்து நல்லா இருக்கும். கசக்காது, காரமா இருக்காது. இதுல வந்து மிளகு, மல்லி, அதாவது நாட்டு மல்லி விதை இருக்கு இல்லையா, அது, அப்புறம் வந்து ஓமவல்லி இலை, கற்பூரவல்லி இலைன்னு சொல்லுவோம், அது, துளசி, வெத்தலை, இது மட்டும் நல்லா நச்சு போட்டு 1 லிட்டர் தண்ணியை 1 லிட்டர் தண்ணியை வத்த வச்சு நாட்டு சர்க்கரை போட்டு ஆற்றி வச்சிருக்கேன். இது குடிச்சிட்டிங்கன்னா இதுவும் நல்லா கேட்கும். இதுதான் இன்னைக்கு எங்களுடைய இது. சரியா? இப்போ சாப்பிட்டாச்சு. கஷாயம் எல்லாரும் கஷாயம் குடிக்கவாங்க, ஹால் பக்கடா சாப்பிடுவாங்க. தூங்க போகிறோம். தூங்கிட்டு நாளை காலையில் என்ன நம்ம வேலை, ரொட்டீன் வேலையை தொடர்ந்து பார்ப்போம். இதே மாதிரி உங்கள் வீட்டு அனுபவங்களை எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்பவும் நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.